டிசம்பரில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் பாமகவினர் அதிக இடங்களை கைப்பற்ற வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் உதவியாளர் திருமணம் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் நடைபெற்றது. திருமணத்தை நடத்தி வைத்து பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் 2026 நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என குறிப்பிட்டார். டிசம்பரில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் பாமகவினர் அதிக இடங்களில் வெல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அறிவுறுத்தினார். டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அதை மனசுல நீங்க நினைச்சு பாருங்க. இதுல கவுன்சிலர்லாம் எனக்கு போதாது, எல்லா சேர்மனையும் பிடிக்கணும். மாவட்ட சேர்மன்ல இருந்து, ஒன்றிய சேர்மன்ல இருந்து, கவுன்சிலர் இருந்து, வார்டுல இருந்து அத்தனையும் திட்டமிடுங்க. இன்னைக்கே திட்டமிடுங்க. உறுதியா நடக்க போகுது, மாதத்தில் நடக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்பு ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது. என்ன தேர்தல்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். தமிழ்நாட்டில் உள்ள என் தம்பிகளும் என் தங்கைகளும் எல்லாரும் விக்கிரவாண்டி தொகுதியில போய் உட்காருங்க. 2 வாரம் பிரச்சாரம் பண்ணுங்க. வீடு வீடா போய் சொல்லுங்க. வீடு வீடா போய் சொல்லுங்க. திமுக துரோகம் செய்திருக்கின்றார்கள். நமக்கு இடஒதுக்கீடு வழங்காத திமுக அவர்களை புறக்கணிக்க வேண்டும். அதற்கு சந்தர்ப்பம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்.